நீ சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது மரியாதையை உறுதிப்படுத்திக்கிட்டே போகணும். மரியாதையை நமக்கு கிடைக்கிற மரியாதையை நம்ம பாதுகாத்துக்கிட்டே போகணும். அதில் நம்ம அலட்சியம் காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சாதிக்கவே முடியாது. எதுக்காக சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க? பணத்துக்காக மட்டும் கிடையாது, புகழுக்காகவும் தான். 4 பேர் மதிக்கணும், அந்த மரியாதை தான் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும். நம்மளை பார்த்து நம்ம கூட பேசுகிறதுக்கு பெருமைப்படுவாங்க. அதனால தான் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு புகழை ஏன் பெறணும்னு நினைக்கிறோம்? நம்ம கூட 4 பேர் பழகணும்னு நினைப்பாங்க, பேசுவதே பெருமையாக நினைப்பாங்க, பழகுவதே பெருமையாக நினைப்பாங்க, நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்போ அந்த மரியாதைக்கு ஆசைப்பட்டு அதே நேரத்தில் பணத்துக்கும், அந்த பணத்தோடு சேர்ந்த மரியாதை. பணம் சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிக்கும் போது புகழையும் சம்பாதிக்கணும். புகழுங்கிறது மரியாதை தான். புகழ்ங்கிறது என்னது? மரியாதை தான். அப்போ அந்த மரியாதை இல்லாமல் இருக்கா வாழ்க்கையில்? உங்கள் நண்பர்கள் உங்களோட உரிமை எடுத்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க. சின்ன வயசுலேயே அப்படியே பழகிட்டீங்க. மதிக்க மாட்டான் என் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேயே நாங்கள் அப்படி பழகிட்டோம், நானும் அவனை மதிக்க மாட்டேன், அவனு என்ன, அந்த மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் சாதிக்க முடியாமல் போகலாம். அதனால் ஒரு மரியாதைக்கு உட்பட்ட ஒரு நாகரிகமான அன்பு, நாகரிகமான ஒரு உரிமை. ஒரு வாடா போடான்னு பேசுகிறது தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு அதிகமாக போய் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுனா அதில் மரியாதை இல்லை. ஒரு உரிமையில் வாடா போடா, அதில் அன்பு இருக்குது. உரிமையில் அது அன்பானது. போடா, என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் தான் உன்னை எத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன், இதுவே பண்ணிட்டு நான் அப்புறம் உன்ட்ட பேச மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுகிறதுல தப்பு இல்லை. ஆனால் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது மாதிரி மரியாதை கெடுத்துக்கிற செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இதெல்லாம் மரியாதை கெடுத்துக்கிற செயல். தவறான உடல் உறவு, இது மாதிரியான விஷயங்களில் இப்போ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கம் இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். அப்போ நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் போயிடும். அதனால் எதுக்காக நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம்? பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தான். ரெண்டுமே சேர்ந்து வரணும். வெறும் மரியாதை மட்டும் வரக்கூடாது. பணம் வராமல் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வருமானமே இல்லை, ஆனால் 4 பேர் பாராட்டுறாங்க அப்படின்னா அது தேவையில்லை. புகழும் தேவை, அதாவது மரியாதையும் தேவை, பணமும் தேவை. பணம் ஒரு 50%, மரியாதை ஒரு 50%. அதனால் மரியாதைக்காக தான் நமக்கு 4 பேர் புகழணும். அதுக்காகவும் மரியாதையோடு ஒரு பணம் கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் ஒவ்வொரு முன்னேற்றத்துலேயும் நான் மரியாதையை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். நான் பெரிய ஆளான பிறகு தான் எனக்கு மரியாதை தேவை, இன்றைக்கி எனக்கு மரியாதை தேவையில்லை அப்படின்னு நினச்சா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறவே முடியாது. அது பிறருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு அது முக்கியம்னு தோணுதோ அப்போ அது மற்றவங்களுக்கும் முக்கியம்னு தோணும். அப்போ பிறருக்கும் மரியாதை கொடுத்தா தான் நமக்கும் அந்த மரியாதை கிடைக்கும். எனக்கு மட்டும் தான் மரியாதை தேவை, மற்றவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினச்சிட்டு நம்ம பிறரை மதிக்காமல் மற்றவங்க மட்டும் நம்மளை மதிக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அதில் நியாயமே இல்லை. அதனால் மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு மரியாதையாக மற்றவங்கள்ட்ட பழகுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதை கொடுக்காதவங்ககிட்ட இருந்து நம்ம விலகிக்கணும்.